ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. தேற்றிட யாரும் இல்லையோ? தேவனுடைய பிள்ளைகள் துன்பமான பாதைகளில் நடக்கும் போது சில வேளை அவர்கள் பிறருடைய ஆறுதலை பெறுவதில்லை. அவர்களை திடப்படுத்த யாரும் இருப்பதில்லை. நம்பிக்கையூட்டும் விதத்தில் 4 வார்த்தைகள் சொல்ல நண்பர்களோ உறவினர்களோ வருவதில்லை. ஆனாலும் அவர்கள் ஆறுதலை அனுபவிக்காமல் போவதில்லை. தேற்றுகின்ற மனிதர்களை அவர்கள் கண்கள் காண்பதில்லை. ஆனால் தங்களை தேற்றுகின்ற தேற்றவாளராகிய தேவன் தங்களோடு இருப்பதை அகக்கண்கள் காணும். தாவீதின் வாழ்க்கையில் உபத்திரவத்தின் நாட்கள் வந்தன. அருகில் யாரும் இல்லாத அனாதையாக காடுகளிலும் குகைகளிலும் வாழ்ந்தான். கண்ணீரை உணவாக்கி கசப்பான காலங்களை கடந்தான். பலவிதமான சோர்வூட்டும் காரியங்கள் அவன் இதயத்தை கலக்கியது. ஒரு கணம் தாங்க முடியாத துயரத்தால் கதற துவங்குகின்றான். ஆனால் அங்கே தேற்றவாளனாகிய தேவன் செயல்படுகின்றார். கதறுகின்ற அவனே தன்னுடைய கண்ணீரை துடைக்க துவங்குகின்றான். அழுது புலம்பும் அவனே தன்னை ஆறுதல் படுத்த துவங்குகின்றான். கலங்குகின்ற இதயத்தை பார்த்து அவனே நீ ஏன் கலங்குகின்றாய் என்று கேட்கிறான். சோர்வுகளின் மத்தியிலும் நம்பிக்கையோடு கர்த்தருக்காய் காத்திரு என்று தனக்குத்தானே சொல்லி திடப்படுகிறான். இந்த அற்புத அனுபவம் அவனால் அல்ல, அவனோடு ஐக்கியப்பட்டிருந்த ஆவியானவரால் வந்தது. அவர் இன்றும் அதே பிரகாரமாக உங்களுக்குள்ளும் செயல்பட உண்மை உள்ளவர். ஆறுதல் கூறவும் உற்சாகமூட்டவும் யாருமில்லாத ஒரு வாழ்க்கை பகுதியில் பல ஆண்டுகள் நாம் இருந்தாலும் நம்மை நாமே ஆறுதல் படுத்தி கொள்ளவும் வியாகுல வேளைகளில் நம்மை நாமே திடப்படுத்தி கொள்ளவும் தக்கதாக கர்த்தர் நமக்கு அநேக காரியங்களில் அருள் புரிந்ததை வாழ்க்கையில் கண்டுணர்ந்துள்ளோம். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் எல்லா காலங்களிலும் நம்முடைய இதயத்திற்கு ஆறுதல் தருகின்றவர்களை நாம் கண்டுகொள்ள முடியாது. அப்படி சிலர் இருந்தாலும் அவர்களின் ஆறுதல் வார்த்தைகள் நம்மை ஆற்றி தேற்றி திடப்படுத்தி விட முடியும் என எதிர்பார்க்க முடியாது. கர்த்தரின் ஆறுதல் ஒன்றே எந்த சூழ்நிலையிலும் நமக்கு தேவையான ஊக்குவிப்பையும் உற்சாகத்தையும் தர முடியும். எனவே யாரும் இல்லாதவர்கள் போல நம்மை எண்ணி வருந்தாமல் நாம் எங்கு தனித்து நின்றாலும் நம்மை தம்முடைய ஆவியினால் தேற்றி திடப்படுத்தும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற துணிவோடு நிற்க வேண்டும். மனிதர்களின் ஆறுதல்கள் தடைபடும் போதுதான் தேவனால் வரும் ஆறுதலின் மகிமையை நாம் காண முடியும். சிந்தனைக்கு, இறைவனின் ஆறுதல் இதயத்தில் அனுபவித்தவர்கள் உலகத்தின் அன்பிற்காய் ஒருபோதும் ஏங்குவதில்லை. இறைவனின் ஆறுதலை இதயத்தில் அனுபவித்தவர்கள் உலகத்தின் அன்பிற்காய் ஒருபோதும் ஏங்குவதில்லை.